ஒளியும் ஒளியும் பார்க்க கூடுச்சே. இந்த சுற்றுல காத்துட்டு இருக்கு 25,000 rupees-ஆ. பஜர் மேலே கை இருக்கட்டும், திரை மேலே கண் இருக்கட்டும். உங்களுக்கான ஒளியும் திரை இதோ. Open the திரை please. எனக்கு இப்பவே தெரியுது, சொல்லிடலாமா? If you are very confident about it, please buzzer press பண்ணுங்க. சரி கொஞ்சம் கூட போட்டோம். ஓகே பஸர் அழிச்சிட்டாங்க. யார் அழுத்துனது? என்னங்க இன்னும் ஒண்ணுமே தெரியலங்க. அந்த காலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? Yes, and the answer is மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு மாமி சின்ன மாமி மடிசாரழகே வாடி சிவகாமிங்கிறதாங்க. நீங்க இது என்ன ஃபீல் பண்றீங்க? வடுமாங்கா உரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. எப்படி நீங்க அதை சொல்றீங்க? ஒரு குத்து மதிப்பா தான் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆன்சர் சொல்லியாச்சு. இது ரைட்டா இல்லையான்றத நம்ம திரையை ஃபுல்லா இப்ப ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ வேகமா அந்த திரையை ஓபன் பண்ணுங்க. இது ரைட்டா இல்லையான்றத பாத்துறலாம். மாடத்திலே ஸ்டாப். கரெக்ட். எப்படி சொல்றீங்க ஹரிஷ்? அந்த போஸ் அவர் அப்படிதான் நிப்பாரு. ஆமா, அது தளபதி. What nonsense. Open the tray and reveal the answer. வந்துருக்கிற இடம் ஸ்டார்ட் மியூசிக். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா பிரியங்கா மாதிரி விஜய் டிவிக்கு ஒரு ஆங்கர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு கெட்டப் போட 10 மணி நேரம், அதுக்கு ரிஹர்சல் பார்க்க 5 மணி நேரம். ஆனா உனக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்கிறது ஒரு யுகமே ஆகும். மாமா, இந்த பிள்ளையாண்டான தெரியுதோ? யார் இவரு? நம்ம ஆத்து கீழே காரை பார்க்கிங், ஆத்துக்கு கீழே கார் இந்த பிள்ளையாண்டா என் வீட்டு கீழே காரை பார்க் பண்ணிட்டு ஒரே பிரச்சனை என்னன்னு கேளுங்க. எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கு கீழே நீ கார் பார்க் பண்ணி நில்லுங்க. இப்படி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப கேளுங்க. எம்எஸ் பாஸ்கர் சார், உனக்கு வேற ஆத்தே கிடைக்கலையா? ஆத்து கீழே தான் நீ காரை பார்க் பண்ணுவியா? கல் எடுத்து அடிச்சிரும் பாத்துக்க. தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. இந்த பஸர் அழுத்தி மாடத்திலே பாட்டு சொன்னீங்க. கெஸ் பண்ணது என்னவோ ஓகே, டக்குன்னு அதை பார்த்தோன்னே ஒரு அவசரத்துல பஸர் அடிச்சிட்டீங்க. பட் அதுல வந்து சேம் மாதிரி காஸ்டியூம் இருக்கும். பட் அதுல எல்லோ கலர் காஸ்டியூம் அவங்க போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரஜினி சார் வந்து சட்டை போட்டிருப்பாரு. நாஞ்சில், வி லவ் யூ. யோகி, வி லவ் யூ மோர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. இந்த ஒளியும்ல இப்ப அடுத்த ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 பாட்டு, உங்களுக்கு ஒரு 2 பாட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த டீம் அவுட் ஆஃப் 2 சாங்ஸ் அதிகமான பாடல்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க இந்த ரவுண்டோட வினர்ஸ் ஆயிடுவீங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட்ல உங்களுக்காக 25,000 rupees-உம் காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் அடேங்கப்பா டீமோடய நம்ம ஆரம்பிச்சலாம். ஸோ யார் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்க போறீங்க? யார் 2 பேர் இங்க வர போறீங்க? ஓகே, ஸோ பர்வேஸ் அவர்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்க போறாங்க. சஞ்சனா அண்ட் ஹரிஷ் ப்ளீஸ் இங்க வந்துருங்க. உங்களுக்கான முதலாவது சாங் இதோ. என்ன மைத்திலியே என்னை நீ காதலியே, என்ன மைத்திலியே என்னை நீ காதலியே, தன்னானே தானானே தன்னானே
என்னோட காதலனே உல்லாச மன்மதனே உன்னோட காதலனே தரனே தானானே தரனே தானானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது நீங்க கரெக்டா கண்டே பிடிச்சிருந்தீங்கனாலும் நான் பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். சஞ்சனா நீங்க சூப்பரா பண்ணீங்க. ஆனா உங்க ஹீரோ இருக்காரு இல்லையா, பாடி தனா தனனானேலாம் அப்படியே வாயில வருது. தனா தனனானே ஐயா பாட்டாவே பாடிட்டீங்க. அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆசை மைதிலியே என்னை நீ காதலியே என்ன ஆசை மைதிலியே என்னை நீ காதலியே தன தனனானே தானானே தன தனனானே தானானே தன தனனானே தானானே தன தனனானே தானானே. என்ன இதுல ஏதாவது ஸ்வாப்பிங் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் இதோ. என்ன பாட்டுங்க இது? தீப்பிடிக்க ரொம்ப easy. முத்தம் கொடுடா Signature step போட்டாலே போதும். எல்லாம் மடங்காது கொஞ்சம் கடிடா அது சட்டையடிக்க பத்திரகாளி, காளி, பயம். வேட்டை உன் வேகம் அடக்க கொல்ட்டி போடுறதா? பிடிக்க இப்படியா? பிரேம்ஜியா? முத்தம் கொடுடா பிரேம்ஜி. வீரெல்லாம் பிரேம்ஜி பாட்டு பாட்டுதான். பிரேம்ஜி என்ன நடுவுல பாடியிருப்பாரு. உங்களுக்கு கேட்கல. டீ, என்னை டீ, கொடுடா டீஸ். உன்னரம்பெல்லாம் ஒருங்காட்டும் பின்னி டீ, கட்டிப்புடி, கட்டிப்புடி. கட்டிக்கோ, கட்டிக்கோ. அது சட்டையடிக்க சேரணும். வேட்டை நடக்க நெருப்பு. உன் வேகம் புடிச்சுக்கோ, அடக்க புடி, கட்டி புடி. You're so hard and fine. தீ புடி, தீ புடிக்க, தீ புடிக்க. You're so hard and fine. I can wait to make you mine. செல்லக்குட்டி நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் அந்த தீப்பிடிக்கோட ஸ்டெப்னு நினைச்சு அதை ஒன்று போட்டேன். அத போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? தீப்பிடிக்கன்னு சொல்லிட்டேனா? தீ பிடிக்க சொல்லிட்டேனாலாம் இல்ல. அதனால நான் அவரோட வாயை பார்க்கல, அவங்க மூஞ்சி தான் பார்த்தேன். ஆஹா. சரி பாலசரவணன், அவர் வாய் ஓபன் பண்ணி சொன்னாருன்றது ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க தானே? இதே எபிசோட் ஏன் நம்புறீங்க? பாலசரவணன் சொன்னதனால தான் நீங்க சீட்டிங் பண்ணீங்கன்றதே எனக்கு தெரிஞ்சது ஹரிஷ். சீட் பண்ணிருக்க கூடாது. இதோட உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் இந்த ரவுண்ட்ல கிடையாது ஹரிஷ். நீங்க ரெண்டு பேரும் நன்றி வணக்கம். Music.